சொன்னார்களா நம்மளுடைய கணவாளராகப்பட்டவங்க 101 பேரும் போனாங்க இந்த பாண்டவர்களை தேடி. போனவங்க இன்னமும் வர காணும். என்னாச்சோ ஏதாச்சோ ஏதொன்றும் புரியவில்லை. ஏண்டா கோணமௌழி, ஐயோ அம்மா, ஐயோ என்னாடி உங்க ஊர்ல பொணமாடி விழுந்து போய் அழுவிட்டு கிடக்குறீங்க. தங்கிக்கு இருப்பா, சொல்லுப்பா, சொல்லு. அண்ணா, எங்களுடைய கணவன்மார்களை பாத்தியா? ஐயோ சொல்லுடா, நான் சோறு இல்லைன்னா கூட 10 நாள் கூட கடந்து விடுவேன். ஆனா என் புருஷன் இல்லாம, என் புருஷன் வந்து வைக்காம, என் வீட்டுக்குள்ள காலை வைக்காம நான் ஒரு நாள் ஒரு தினத்துல கூட இருக்கதே இல்லையே. என்ன நீ என்ன பாப்பா பண்ணுவ? அவளுக்கு வச்சுவாடா. நீ மெடுக்கலாம் உங்களுக்கு வைக்கவே தேவையில்ல. ஐயோ புரிச்சுன்னு வரல, சாவ போறானுவ. எங்க நீங்க புடுக்கல கை வைக்கிறேன். புரிச்சுன்னு வரல, சாவ போறானுவ. நீங்க ஈரோட்ல நெல் இருக்கிற கதையா தாலியா இருக்கு, தவிட்டு பானையில போட்டுட்டு ஆளுக்கு ஒரு செல்போன் வாங்கிட்டு 4 வாக்கிலையும் திரியலாண்டி பாப்பா. நாங்க அந்த மாதிரி எண்ணத்துல பிறக்க கிடையாது. எந்த மாதிரி எண்ணத்துல தான் பிறந்தீங்க? நாங்க அப்படி கிடையாது. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அப்பேற்பட்டவங்க நாங்க. என் புருஷனை தவிர வேற யாரையும் ஏற எடுத்து பார்க்க மாட்டோம். நான் கூட அந்தாண்ட இந்தாண்ட போயிட்டு வருவேன் அரண்மனை வேலையை பாக்குறதுக்கு. ஆனா என் தங்கச்சி அப்படி கிடையவே கிடையாது. சரியான உத்தம் இது. ஆமா, அப்பேற்பட்ட பொண்ணு. புருஷன் எங்க போனாரு, எதனால சாவறாரு, அதை சொல்லு. ஐயோ பாண்டவரை தேடிக்கிட்டு போனாருன்னு போறாருல. அங்க போன இடத்துல யாரோ ஒரு சூரனா, யாரோ மகடவர்த்தா சூரனா. என் புருஷன் அந்த சூரனை பார்த்திருந்தா அப்படி ரிவீட் அடிச்சு விட்டுருப்பாரு. அந்த சூரனுக்கு என்ன ரிப்பீட்டு? அப்படி எடுத்து பிடிச்சாருன்னா வச்சுக்க, அவன் தலையை அப்படியே வெட்டிட்டு வந்திருப்பாரு. பிடிச்சிட்டு வந்தாரு. ஆமா, போய் அந்த மகடவர்த்தா சூரன் காளியம்மன் கோயில்ல சாகாத வர்றம், வேகாத உடல், குறையாத செல்வம், இந்த 3 வரம்னு போய் காளியம்மன் கிட்ட கேட்க, காளியம்மனாகப்பட்டது 101 மகடம் தரித்த மன்னரை கொண்டு வந்து நரபலிட்டா உனக்கு இந்த 3 வரம்னு காளியம்மன் சொல்ல, அந்த வேலையில கானகத்துல சுத்தி வரும்போது புடிச்சுன்னு 101 பேரும் மாட்டிக்கிட்டானுங்க. கொண்டுகிட்டு போய் சூரனை கொல்லவில்லையா? ஐயோ, அவனுக்கு சாதாரண ஆளு கிடையாது. அவன் 101 சிறை, 202 கரம், அப்பேற்பட்ட ஆளு. அவங்கிட்ட போய் உன் புருஷன் இவங்க இந்த பொம்பளை புருஷன் கொழுந்தனாரு மாறு எல்லாம் போய் மாட்டிக்கிட்டாங்களா? நீங்க பாவம் என்ன பண்ணுவீங்களோ தெரியலையா? நான் எது இல்லாமலும் இருந்து போடுவேன். ஒரு நாள் ஒரு தினத்துல கூட என் புருஷனை இப்படி நான் கட்டி பிடிக்காம நான் படுக்கவே மாட்டேன். என்ன பண்ற? சொல்றாள கேளு. நீ எப்படி? நானும் அப்படித்தானா. எப்படி பண்ணுவ? நானும் புருஷன் இல்லாத இருக்க மாட்டேன்னா. ஏய், அவன் புருஷன் ஜாவ போறாங்க, புருஷலாக இருக்க மாட்டேன், புருஷலாக இருக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. ஈர்த்தலை பேணுத்தலையை கொண்டு போய் நீ அடமான வச்சாலும் சரி, என் புருஷனுங்க இப்ப சாயங்காலத்துக்குள்ள என் வீடு வந்து சேரணும் போ. ஏய், அவனு 101 பேரே போய் அவன்கிட்ட ஜெயிக்க முடியல. நான் போய் அங்க திணிக்க போறேன். என் பிரசம் இல்லாத நேரத்துல, என் கொழுந்தனாருக்கு இல்லாத நேரத்துல நீதான வந்து எங்களை எல்லாம் பாத்துக்கிறேன். இப்ப என் பிரசம் அங்க போய் மாட்டிக்கிட்டாருன்னா ஏன்டா நக்கிய 4 பல்லா நீ தாண்டா போய் கூட்டிட்டு வந்து போடா. நீங்க என்ன இங்க மயிரம்? ஐயோ போடா, போயிட்டு வாங்க. எங்கடி சம்பளம் வாங்க, எங்கடி கூட்டிட்டு போங்க. ஏய் போடா, நான் சீக்கிரம் வாண்ணா. என்ன இங்க தாண்டி இருக்கிறேன். ஐயோ எனக்கு புரு 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 ஏது என்ன குஷு வருதடி. அங்க புருஷன் ஜாவ கிடக்குறான், இவனுக்கு புரு 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 ஏறான். ஐயோ என் புருஷன் வந்துருவாருன்னு சொல்லிவிட்டு நான் அப்படி தலகாணியை கட்டி பிடிச்சு படுத்து கிடந்து நீ வந்தேட ஒரு சேதி கேட்டது என் புருஷன் வந்திருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு நான் எண்ணெய் எடுத்து தடவிக்கிட்டு நான் ஒடியாந்துருக்கிறேன். எதுல எண்ணெய் தடவை? மண்டையிலயா? இல்ல மண்டையில தடவை கொண்டைக்கு போட்டியப்ப. மண்டை எங்க இருக்கு, கொண்டை எங்க இருக்குது?
மண்டை முன்னாடி மண்டைக்கு தேய்ச்சாதான் கொண்டைக்கு போய் சேருமா. ஆமா அதனால அப்படி வருவாருன்னு நான் சீவி சினுக்கெடுத்து சிங்காரமா அலங்கரிச்சுக்கிட்டு நான் எப்படி பாடுறேன், எப்படி நான் வந்திருக்கிறேன். ஐயா, அப்பா நீ பாய் விட்ட புள்ள மாதிரியே வந்திருக்க. அண்ணா, அண்ணா, ஏய் சும்மா பேசிட்டு இருந்தா அண்ணா, அண்ணா அண்ணா, என்னடி நீ விடுடா. என்னத்த விடுறது? வாழைப்பழத்தையா? எங்கடா எங்கடா வந்து ஜானு வாய்க்கிட்ட கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு நீ இருக்கேன். உட்காந்து ஆணு வாயை திறந்த அப்புறம் விடாத என்ன பண்ணுவ? ஏன் என் பெருசுன்னு கொண்டு வந்து விடுன்னு சொன்னேன். ஏய், உன்னாலையும் ஆகாது என்னாலையும் ஆகாது. எப்படி ஒரே ஒரு பொம்பளை கிட்ட போனீங்கன்னா சரி பாரு, அந்த பொம்பளை நினைச்சாதான் உங்க புருஷனோட காப்பாத்த முடியும். ஏன்டா என் கூறு கட்டவனே, அறிவு கட்டவனே, மானம் கட்டவனே, ஏனம் கட்டவனே, உனக்கு எதனா அறிவு இருக்குதா? நான் ஆம்பளை வேணும்னு கேக்குறேன், நீ பொம்பளை கிட்ட போக சொல்றீங்க. பொம்பளை கிட்ட போனா நல்லா இருக்கும். பொம்பளை கிட்ட எங்களுக்கு வேலை ஆகாது. ஆம்பளை கூட்டிகிட்டு வந்து விடு. நான் எந்த ஆம்பளை கணத்துல தாத்தா விட்டா ஐயோ, அது இன்ஜின் ஆயிலாட்ட சடக்கு படக்கு கிடக்கும். அது எனக்கு வேணாம். அப்படிதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு புசுவான மாதிரி சொல்றன்னு வேணும். எனக்கு புசுவான ஏய் பாப்பாக்கு அனுப்பிட்டு யாடி துன்பம் பண்றீங்க? சொல்லண்ணா பாரு, நாகலோக தாண்டி வரக்கூடிய சரி நாகக்கன்னி அம்மா இருக்குது. அந்த அம்மா கிட்ட போய் இப்படி எல்லாம் அந்த அம்மாட்ட போய் என் தாலிப்பறி போகுது, என் கூரைப்பறி போகுது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட போய் ஒரு சத்தியை வாங்குறீங்க. எப்படி 100 பொம்பளைங்க போய் சரி சத்தியை மட்டும் வாங்குறீங்க. சத்தியம் பண்ணி விட்டாங்களா, அந்த அம்மா சந்திரகுலோகத்துல அர்ஜுன கல்யாணம் பண்ணிருக்குது. சரி யாரு? நாகக்கன்னி. அந்த அம்மா எந்த வழியிலேயே ஒண்ணும் புருஷங்களை காப்பாத்தி விடும். நீங்க இங்கேயே வான்கிட்டு இருந்தீங்க, இன்னும் செத்த நேரத்துல ஷாவு போறானுவ. ஏண்டா கேளுங்க ஐயா, நாயத்தை என் வீட்டுல கலாபரம் ஆயிட்டு இங்க டீ கொண்டு வந்து கேளுங்க ஐயா, நாயத்தை சேலையில இருக்குது சாயத்தன மாதிரி எங்கேயா கிடக்கிற கேவடியா தட்டுவாணி ஊரு போனவன், நாடு போனவன், உலகமே போனவே, அவ எப்பேற்பட்ட வம்சத்துல இருந்து வந்தவே, அவ கிட்ட போய் என் புருஷனை காப்பாத்தணும்னு சொன்னா அந்த பொம்பளை வருவாளா? நாங்க அவங்களுக்கு எவ்வளவோ தீங்கு செஞ்சிருக்கிறோம், அவங்களுக்கு எங்களுக்கு முன்பின் பகை இருக்குது. எங்கடா கொண்டுட்டு போய் சேர்த்துறையா சொட்ட தலையா? எப்படி பாரு புடவை அவுத்து தெரியும், நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு. பாரு, உங்களெல்லாம் எந்த வேலையுமே ஆகாது. அந்த அம்மா நான் போய் என் அழகா காட்டி அவனை மயக்கிறவன் யாரு? அந்த சூரங்கட்டியா? அவன் வரவாங்கிறதுக்கு இருக்கிறாட்டி அவன் பொண்டாட்டியா அடிச்சு முடிக்க விட்டான். அவன்லாம் இப்பெல்லாம் போனா அவனுக்கு வண்டி ஷார்ட் ஆகாது. அந்த நாகக்கண்ணி கிட்ட தான் போகணும். நாகக்கண்ணிட்ட போய் எப்படி போகணும்? தந்திரமா போகணும். எப்படி போகணும்? இந்த சீலை துணிமணி அவுத்து போட்டு அம்மனமா போங்க. இங்க பாண்டியா, இங்க இந்த வீதியே இப்படி அம்மனமா வந்தோம்னா ஒரு சொல்லாத நேரத்துல இப்படி துணிமணி அவுத்து போட்டு அம்மனமா மதை எடுத்து திரியிறாளுன்னு சொல்லவே சொல்ல மாட்டேன். சொல்லுடி பங்க கட்ட வரி அம்மா வாயில துணி வந்து அந்த ஆயா வயசு என்ன ஒண்ணு பங்கங்கிட்ட தக்காளியா? ஏய் இங்க பாரு, இந்தாண்ட ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கிட்ட போய் நாவல்பட்டி தான். என்ன நாவல்பட்டிலாம் அங்க இருக்குது? நம்ம இது என்ன ஊரு? பவளத்தான் ஊருக்கு பக்கத்து ஊர்ல நான் கூத்தாட வந்தேன். இந்த ஆளு இந்த அம்மா வந்து அவங்க புருஷனை கூட்டிட்டு வந்துச்சு. நான் ஆடுறத பாத்துக்கிட்டு அவங்க புருஷன் என் பின்னாடியே வந்துட்டாரு. பின்னாடியே வந்ததுக்கு அப்புறம் இந்த பொம்பளை போன் போட்டு வாமாமா ஒரு குவார்டர் ஒரு கோழி பிரியாணி வச்சிருக்கோன்னு சொன்னது அந்த ஆளு என்கிட்ட சொல்லாம பாதியிலே புடிங்கிட்டு ஓடியாந்து. அதனால பார்த்து யாரடி ஊம்பி அழுவுற? அந்த ஆளு பானதுன்னு தேம்பி தேம்பி அழுவுறங்கிற எங்க ஊம்பி நீ வேணும் அழுவுறியடி? அப்படியே நீயும் ஊம்பி அழுவுறியா? என்னடா பேசுற? இப்ப எப்படி போகணும் பாரு, அந்த பொம்பளைக்கு நீங்க சொல்லு. பாரு, நீங்க தான் நாங்க இந்த பெருந்துருவான்னு தெரியக்கூடாது. ஆமா, அப்படி எல்லாம் கூதி முக்காடு. என்ன முக்காடு? மூலி முக்காடுயா? மூலி தெரியாம மூலி முக்காடிட்டு போய் அவங்களுக்கு உங்களுக்கு முன்பின் பகை. நீங்க தான் பெருந்துருவா திருவரண அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பொம்பளை சத்தியம் பண்ணி கொடுக்க மாட்டா. சரி
அதனால மலை மண்ணு கிளம்புங்க நாகலோகம் போய் அந்த அம்மா கைய கால புடிச்சு முதல்ல சத்தியத்தை வாங்கணும். சத்தியத்தை வாங்கின பிறகு அப்புறம் தான் உங்க மூஞ்சிய கண்ணுல காமிக்கணும். அப்புறம் தான் அவளுக்கு எங்க மூஞ்ச கண்ணுல காட்டணும். ஆமா, அப்படியே ஆகட்டும். புறப்படுங்க. இப்ப நாகலோக போறோம் பாரு. எல்லாம் மூடிட்டு போங்க. நான் அப்புறம் மூடிக்கிறேன். நாகலோகத்தாண்டு வரக்கூடிய நாகக்கன்னியம்மன் சமைக்கிறார்ப்பா. போதும் சரி அவன் வாங்கிக்கிறானா வாங்கிக்கிறானா